ஸ்டெம் செல் தெரப்பின்னா என்ன? நம்ம உடம்ப ஒரு வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. காலம் ஆக ஆக பெயிண்ட் எல்லாம் போயிடும், பைப்ஸ் லீக் ஆகும், அங்கதான் ஸ்டெம் செல்ஸ் உள்ள வரும். இது நம்ம பாடியோட மாஸ்டர் பில்டர்ஸ் இல்லைன்னா ரிப்பேர் க்ரூ மாதிரி. இந்த செல்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இது எந்த செல்லா வேணாலும் மாறலாம். மசில் செல்லா மாறலாம், நர்வ் செல்லா மாறலாம், ஏன் ஒவேரியன் செல்லா கூட மாறலாம். ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய ப்ராப்ளம் இருக்கு. தி சீட், அதாவது எக். ஓவரி வயசாகி எக்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா லோ ஓவேரியன் ரிசர்வ், மெனோபாஸ் வந்துடும். தி சாயில், தி யூட்ரஸ். யூட்ரஸ் உடைய லைனிங், அதை தான் நம்ம எண்டோமெட்ரியம்னு சொல்றோம். அது ரொம்ப தின்னா இருக்குன்னா எம்ப்ரியோ ஒட்டி வளர்றதுல ப்ராப்ளம் வரும். ஸோ கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். உங்க போன் மேரோ இல்லைன்னா ஃபேட் டிஷ்யூல இருந்து ஸ்டெம் செல்ஸை எடுத்து ஓவரிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த ரிப்பேர் க்ரூ உள்ள போய் தூங்கிட்டு இருக்கிற ஃபாலிகல்ஸை எழுப்பி விட்டுடும். பயாலஜிக்கல் கிளாக்கை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். இதெல்லாம் ஒரு தியரி தானா? ஆனா பிராக்டிஸ்ல இது உண்மையா ஒர்க் ஆகுமா? 2026 அதாவது 2026 ரியாலிட்டி தான் என்ன? இதை நம்ம ஒவேரியன் ரீஜுவனேஷன் சொல்றோம். ஸ்டடீஸ்ல சில பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பீரியட் ஸ்டாப் ஆன சில பெண்களுக்கு ஸ்டெம் செல் தெரப்பிக்கு அப்புறமா திரும்ப பீரியட்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை வெளிநாடுகள்ல இருக்கிற சில மருத்துவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெனோபாஸ் அட்டைன் பண்ண ஒரு சில பெண்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தன்னால மெனோபாஸ் ஆன பிறகும் பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆயிருக்கு. இதை வச்சுதான் ஸ்டெம் செல் தெரப்பி மூலமா ஒவேரியன் ரீஜுவனேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க.